జీలకర్ర ఒకటే వేసింది. జీలకర్ర ఇంకా ఉప్పు వేయాలి. ఉప్పు. ఓకే. ఇది ఏంది? బియ్యము, పచ్చిమిర్చి. బియ్యం ఇంకేముంది? బియ్యం పిండి. ఓకే. అదేమో అల్లం పచ్చిమిర్చి పేస్ట్. ఇదా మూడి త్వర. ఇప్పుడు నువ్వు చేసే చక్రాలా? చెక్కలు. తట్ట పండ్రింగ. ఓకే. సాల్ట్. చూపి. இது வந்து பட்டரு அண்ட் பாசிப்பருப்பு ஊற வச்சு போடுறாங்க. அரிசி வீட்டில் அரிசி கழுகிட்டு வாஷ் பண்ணிட்டு அது வந்து காய போட்டு அதுக்கப்புறம் மிஷினுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது பட்டர் போடுறாங்க. இப்போ காட்டுமா? பட்டர் அதான் கரேப்புலி போடுறாங்க. அதில் வந்து ஜிஞ்சர் பச்சை மிளகா பேஸ்ட்டு, కొంచెం ఉప్పు వేసాను. கொஞ்சம் சால்ட்டு போட்டுருக்குறாங்க. இதில் பச்சைமிர்ச்சி, అల్లం. ஓகே. ஜிஞ்சர் அது నువ్వు పెట్టుకోవాలి. தட்டை பண்ணுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க. நான் இது அழகாக எடுத்துகிட்டு போய் நான் சாப்பிட்டுடுவேன் சென்னையில். అనొద్దు, నేను ఇప్పుడు ఇది వీడియோ తీస్తున్నా பாருங்க. அம்மா வந்து என் சிஸ்டரு இவங்க வந்து தட்டை தட்டை பண்ணுறாங்க. அது இந்த கலர் வரணும். சவுண்ட் தగ్గது ஏமே. ఉప్పు కారం బాగా సరిపోయిందండి. உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி சிஸ்டர் சொல்கிறாங்க. இது எல்லாம் எனக்காக பண்ணி கொடுக்குறாங்க இவங்க. உருண்டை எப்படி இருக்குது? ஓகே. చెప్పు. ஓலைச்சுக். ஹாய் ஹாய். என்ன பண்ணுற? జ్వరం ఉంది లోపల నాకు. వేడి మంచిగా వడలు కొద్ది పెరగను తింటారు. பாருங்க, இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதுதான் இது வந்து இப்படி போடுவாங்க. இதான் வெறும் ரைஸ் தான். இது ரைஸ் ஃப்ளேவர் அவ்வளோதானா, வேறு எதுவுமே கலக்கலாம். இதில் ஜிஞ்சர் பச்சை மிளகா, ஜீரகம், கரேப்புலி, உப்பு, அதான் சால்ட்டு, பட்டர், அவ்வளோதான். ஆனால் நல்லா ஸ்மூத்தாக கலக்கணும். இது பார்த்தீங்களா? நமக்கு பாருங்க எவ்வளோ சவுண்டு வரும் தெரியுமா இது. ஆனால் ஸ்மூத்தாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த சவுண்டு பார்த்தீங்களா? ఇలా కాల్చాలి అసలు. నువ్వు తెల్లగా కాల్చేదాన్ని. ఇలా కాల్చాలి. అవును. అది ఎందుకు ఆ కలర్ సరే నేను అటు ఇటు వెళ్తాం తేడా తెలియట్లా. ఇప్పుడు కరెక్ట్గా వస్తాయి ఇలా వచ్చి కాల్చుకునే విధానంలో కూడా ఉంటుంది. ఈ రంగులా இந்த மாதிரி கூட நல்லா இந்த மாதிரி கூட. ஓ சாரி. இந்த பார்த்தீங்களா
இருக்குதா? అంతేగా, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான் இந்த மாதிரி. ஓகே, ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.